இன்றைக்கு சிந்தனைக்கு செல்வம். இன்னைக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு பழுத்த நிலை. பழுத்த நிலை அப்படிங்கிறது எதெல்லாம் பழுத்த நிலை அப்படிங்கிறத சிந்திக்கணும். பழுத்த நிலை அப்படின்னா எதெல்லாம் எப்படியெல்லாம் இருந்த பழுத்த நிலை அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம சிந்திக்கலாம். காயாக இருக்கும்போது அதனுடைய தன்மை தெரியாது இல்லையா? இப்ப எப்ப காலம், வெப்பம், இயற்கை ஆகியவற்று தாக்கத்தால் அது மெதுவாக பழுக்குது. காயாட்டு உடனே இப்ப எவ்வளவு தாக்கம் இருக்கு. அது போலதான் மனிதனின் வாழ்க்கை அனுபவங்களுக்கு தவறுகள் அதை தீர்க்கிறது. இப்ப தற்சோதனை பண்ணி மன தூய்மை, அறிவின் தெளிவு, அருளுணர்வு என்று இதெல்லாம் சேர்த்து போது மனிதன் என்ன ஆகுனா பழுத்த நிலை ஆயிட்டார். இது முக்கியமா அறிவின் முதிர்ச்சியும் வாழ்க்கை நெறியும் முழுமை, அதுதான் பழுத்த நிலை. இப்ப வாழ்க்கை அனுபவத்தை ஞாபகமாக மாற்றிக்கொள்ளும் நிலையே மனிதன் அனுபவம் தான் வாழ்க்கையாக இருக்குது. அந்த பழுத்த அறிவோடு, அந்த பக்குவப்பட்ட அறிவோடு அருளோடு ஒன்றுபடும் போது மனித வாழ்வு முழுமை பெறுகிறது. இந்த பழுத்த நிலை மனிதன் அந்த அருளோடு ஒன்றுபடும் போதுதான் முழுமை பெறுகிறது. பழுத்த நிலை மனிதனின் ஆன்மீகத்துக்கு பக்குவம். அது பழுத்த நிலை ஆன்மீக பக்குவம். மனித வாழ்க்கை என்ன? பிறப்பிலிருந்து இறப்பு வரை செல்லும் ஒரு பயணம். ஒரு பயணம் மட்டும் அல்லாது, அறியாமையிலிருந்து அறிவுக்கும், அனுபவத்திலிருந்து தெளிவுக்கும், தன்முனைப்பிலிருந்து அருள் உணர்வுக்கும் செல்லும் ஒரு பரிணாம பயணம் தான் மனிதனோட பயணம். ஏன்னா இவ்வளவு தாண்டி வரணும். இந்த பயணத்தில் மனிதன் அடையும் உயர்ந்த பக்குவ நிலையே பழுத்த நிலை. இதுக்கெல்லாம் மனிதன் தேர்ச்சி பெற்று அப்புறம் வரும்போதுதான் மனிதன் பக்குவமாகும் போது அது பழுத்த நிலையாக அறிவியல் ஆன்மீக பயணத்தில் என்பது அறிவியல் சார்ந்த ஆன்மீக பாதை மனிதன் இருக்கு. அதுல என்ன ஆன்மீக பாதையில் என்ன? தன்னை அறிந்து தன்னை திருத்தி கொண்டு அறிவில் தெளிந்து அன்பிலும் அருளிலும் நிறைவடைந்தது. இதுதான் திருத்திக்க. ஆன்மீக பாதையில என்ன? தன்னை அறிந்து தன்னை திருத்தி கொண்டு அறிவில் தெளித்து அன்பிலும் அருளிலும் நிறைவடைவது ஆன்மீக பாதை. பழுத்த நிலை என்பது வாழ்க்கையை விட்டு விட்டு விலகும் நிலை அல்ல. பழுத்த நிலை வந்துச்சு அப்படி வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு போவதில்லை. வாழ்க்கையை முழுமையாக புரிந்து கொண்டு பழுத்த நிலை என்னாகும்? வாழ்க்கையை முழுமையாக புரிந்து கொண்டு அதில் அன்புடனும் அறிவுடனும் அருளுடனும் வாழும் நிலை. இதுதான் மனித பிறவின் உயர்ந்த பயனாக பழுத்த நிலை அடைந்தவர்கள் என்ன பண்ணும்? உலகத்தை விட்டு இந்த உலகத்தை விட்டு எங்க பூமியை விட்டு எங்க போக முடியும்? உலக வாழ்க்கையிலே இருந்து வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவத்தையும், வாழ்க்கையில் எவ்வளவு அனுபவங்கள் அதை அறிவாக மாற்றிக்கொள்ள முடியும். துன்பம் வந்தால் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வார். வெற்றி வந்தால் அமைந்து கொள்ளக்கூடாது. இதெல்லாம் பழுத்த நிலையில் இருக்கிற மனநிலை. பிறருடைய குறைகளை பார்க்கும் போது தன்னுடைய குறைகளை நினைத்து பார்க்கணும். அவங்க எப்படி, நம்ம எப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். உண்மையான பழுத்த நிலை என்பது வெளிப்புற தோற்றத்தில் காணப்படுவதல்ல. பார்த்தோம்னா அவங்க பழுத்து அவ்வளவு தெளிவா இருக்காங்க, உருவத்தை பார்த்து நம்ம கணிக்கிறோம். அது எண்ணத்துல தெரியும், சொல்லுல தெரியும், செயலில தான். அப்ப இந்த மூளையில அவர் பிறரிடம் காட்டும் அன்பில் தெரியும் அவர் எந்த பக்குவத்துல இருக்காங்க. பழுத்த நிலை என்பது இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பழுத்த நிலைக்கு எவ்வளவு உதாரணங்கள்னு பார்க்கணும். பழுத்த நிலை என்பது தன்னை உணர்ந்து கொள்வது, பிரபஞ்சத்தில் தான் ஒரு அங்கம், அந்த உணர்வு வரும். எல்லாமே பிரபஞ்சத்தில் வெளிப்பாடு என்ற நிலை வந்துவிடும் பழுத்த நிலை. மனிதன் ஆரம்ப நிலையில் எனக்கு வேண்டும், எனக்கு பிடிக்கவில்லை, நான் சொல்வது சரி, இதெல்லாம் தன்முனைப்பு அதிகமாக இருக்கும்போது அந்த நிலையை அடைய முடியாது. நான் தான், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், இன்னும் வேணும் அப்படிங்கிறத நினைக்கும் போது மனம் பக்குவப்படாத நிலை, அது பழுத்த நிலைக்கு வரும். அப்ப ஆசை நிறைவேற மகிழ்ச்சி, நிறைவேறாவிட்டால் சினம், வருத்தம், பிற செய்களிலேயே குற்றம் காண்பது இல்லையா? இது காரணம். இது மனிதனின் ஆரம்ப பக்குவம். தாயாக இருக்கும்போது இந்த நிலை,
நான் இப்படி கோபப்பட்டேனே, என் செயலால் மற்றவருக்கு என்ன விளைவு ஏற்பட்டது என்று கேட்க தொடங்குவான் இல்லையா? இதுதான் தற்சோதனையின் தொடக்கம். இப்ப பழுத்த நிலை வருவதற்கு நம்மளுடைய குறைகளை ஆழ்ந்து தற்சோதனை பண்ணி மன தூய்மை அடைய, அப்பதான் பழுத்த நிலைக்கு மனமகள் தான். இதுதான் தற்சோதனை தொடக்கம். குருமகன் சொல்லிருக்க சிந்தனையில் தற்சோதனைக்கு மிகவும் முக்கியம் என்பது குறித்த மனுஷி தற்சோதனைக்கு எவ்வளவு விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. தற்சோதனை தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையை திருத்தி அவன் அந்த பழுத்த நிலை வருவதற்கு தற்சோதனை மிக அவசியம். இது இல்லாம தற்சோதனை இல்லாம பழுத்த நிலை வரமுடையாது. ஏன்னா மன தூய்மை நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை நீக்கினாதான் இந்த பழுத்த நிலைக்கு நம்ம வர முடியும். மகிழ்ச்சி ஒரு கவி கொடுத்துருக்காங்க இல்லையா? தனது குறை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற்றால் கருப்பொழியும் பிறரிடம் நட்போம். மனம் ஒரு தூய நிலையை நாடி செல்லும். மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பார்கள். எனது நான் எனும் இரண்டு சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்துணர தகைமை கிட்டும். உனது சொல் என்ன குறைகள் போக்க உயர்ந்த தற்சோதனையை பழகிக்கொள்கள். எண்ணம் சொல் செயல்களை நாம் எப்ப சிந்தித்து அது எண்ணம் செயலாவது சொல்லாவது அந்த செயல் விளைவுல நன்மை தரக்கூடிய விளைவுல நம்ம ஒரு விழிப்பு நிலையில செயலாற்றணும். அதற்கு தற்சோதனை அவசியம் மனசு கொடுத்திருக்காங்க. என்னோட குறைகளை சிந்திச்சு போக்கிக் கொண்டாதான் அப்ப நான் மட்டும்தான் என்ற எண்ணம் வராது இல்லையா? நான் மட்டும்தான் அப்படிங்கிற எண்ணமே வராது. இப்ப மனம் பழுத்த நிலை வந்துவிடும். எல்லாவற்றையும் வேறுபடுத்தி பார்க்க நிலை வந்துவிடும் இல்லையா? பார்க்காத நிலை எல்லாத்தையுமே வேறுபடுத்தி அவன் வேறு நான் வேறு அது வேறு இது வேறு அவங்க அப்படி இது அப்படிங்கிறது வேறுபடுத்தி பார்க்காத நிலை வந்துவிடும். பகை என்ற எண்ணம் நீங்கி நட்பு என்ற உறவு எல்லோரிடம் ஏற்படும். நட்புதான் எதுக்கு பகைங்கிற எண்ணமே வராது. இதனால் மற்றவர்களுக்கு மனம் நிறைவு ஏற்படும். ஏன்னா அவங்க நம்ம ஒருத்தர் கூட எப்படி நிறைவு இருக்கிறோமோ அவங்களுக்கு அந்த நிறைவு ஏற்படும். எல்லாமே எனக்கு சொந்தம் என்ற எண்ணங்களில் திருட அன்பு எப்படி ஏற்படும் இல்லையா? அன்பு எப்படி ஏற்படாது? மன தூய்மை தான் இறையுணர்வு ஏற்படும். தன்னை போல பிறரை என்ன பார்க்கும் தகைமை வேணும். அதுதான் பழுத்த நிலை. மனம் பக்குவப்பட்ட நிலைதான் பழுத்த நிலை. இதற்குத்தான் தற்சோதனை. தனது குறைகளை நீக்கிக் கொள்ளாமல் இறை உணர்வு பெற முடியாது. தனது குறைகளை நீக்கிக் கொள்ளாமல் இறை உணர்வு பெற முடியாது. இதனால் வாழ்க்கையில் துன்பங்களும் சிக்கல்களும் தான் ஏற்படும். மன தூய்மை நிலை அடைய வேண்டும் என்றால் தன்முனைப்பு நீங்க வேண்டும். அதுக்குதான் தற்சோதனை. தன்முனைப்பு நீங்கதான் தற்சோதனை. இவற்றையெல்லாம் தெளிவாக உணர அருள் இதற்கு நம்ம தற்சோதனை பண்ணணும், தவம் பண்ணணும்னா நம்ம நான் இன்னைக்கு நீக்கிக்கிறேன், எனக்கு கோபம் இருக்கு, அதை நீக்கிக்கிறேன், எனக்கு ஆசை இருக்கு, அதை சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம நாட்கள் இருந்தா அது முடியாது. அதற்கு தவம் வேணும், அதற்கு குருவும் அமையணும். அதான் மறுபடி சொல்லுவாங்க. அகந்தை பழுத்தல் எல்லாம் தெளிவாக உணர என்ன வேணும்? அருள் குருவின் தாழ் பணிந்து தவம் பயின்று தன்னை உணர வேண்டும் ஒரு பாடலை கொடுத்திருக்கார். அந்த நிலையில பழுத்த நிலை என்பது மனிதன் உலகத்தை வென்ற நிலை அல்ல. பழுத்தா அப்படிங்கிறது வென்ற உலகத்தையே நான் ஜெயிச்சுட்டேன், எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கிற நிலை. தன்னுடைய அறியாமை, அகந்தை, சினம், பற்றுதல் ஆகியவற்றை அறிவால் வென்று அன்பும் அருளும் நிறைந்த நிலையில் வாழத் தொடங்கும் நிலைதான் பழுத்த நிலை. உலகத்தை வென்ற தன்னுடைய அறியாமை, அகந்தை, சினம், பற்றுதல் ஆகியவற்றை அறிவால் வென்று அன்பும் அருளும் நிறைந்த நிலையில் வாழத் தொடங்கும் நிலைதான் கருத்தது. சுருக்கமாக பார்த்தோம்னா தற்சோதனை தன்னை அறிதல், திருத்திக் கொள்ளுதல், மனதை தூய்மைப்படுத்துதல், அறிவை தெளிவுபடுத்துதல், அன்பாக வாழுதல், அருள் உணர்வில் நிலைத்தல். இதுவே பழுத்த நிலைக்கான பயணம். இதுதான் பழுத்த நிலைக்கான பயணம். குருமகன் ஒரு பாடல்ல இறை தத்துவத்தையே பழுத்த நிலையில அந்த இறை தத்துவத்தையே உணரக்கூடிய ஒரு பாடலாக குருமகன் கொடுத்திருக்காங்க. அந்த பாடலை சிந்திக்கலாம். பாடல் எல்லாம்
நம்ம இறைவணக்கத்துல எல்லாம் நம்ம பாடிட்டு இருக்கு. ஆனா அந்த பாடலோட வரிகள் ஒவ்வொன்றும் நம்ம அந்த நிலையில் இருக்கிறதுக்கு தூண்டுகோலாக அந்த இறைவனுக்கு அப்படி ஒரு பாடல் மகிழ்ச்சி நம்மளுக்கு இருக்கிறாங்க. அதை சிந்திக்கலாம். அழுத்தமெனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அந்த கோடி அனைத்தும் மாற்றி வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலா முழு முதற் பொருளை நம் அறிவாய் ஆற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். பழுத்த நிலை வந்து அந்த பரமானந்தம் இல்லையா? மனுஷத்துல என்ன சொல்றாங்க? அழுத்தமெனும் உந்து ஆற்றல். அந்த ஆற்றல் தான் எந்த தூண்டுதலும் இல்லாமல் தானே எழுச்சி பெற்றுதான் இறைவெளி. இது தண்ணீருக்கு ஆற்றலால் எழுந்ததுதான் இறைத்துகள். தூசு ஆகிய மகிழ்ச்சி சொல்லுவாங்க. இவற்றை எந்த விஞ்ஞான கருவி கொண்டு பார்க்க முடியாது. அற்புதமான அந்த இறைத்து ஞானிகளும் மகான்களும் தங்களுடைய மன அலைச்சூழலை குறைத்து எந்த நிலைக்கு சென்றால் உணர முடியுமோ அந்த நிலை அடைந்து உணர்வாக கூறியுள்ளதுதான் இந்த இறை தத்துவம். அது திருமூலர் சொல்றார், முகத்தில் கண்கொண்டு பார்க்கும் ஊடகங்களால் அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதை ஆனந்தம் என்கிறார். உணர்வாக பெறக்கூடியது. அப்ப இறைத்துகள்ல இறைவனை சூழ்ந்து அழுத்துவதால் கோடிக்கணக்கான இறைத்துகள் சேர்ந்து ஒத்த இயக்கமாக அணு என்ற நிலையை அடைகிறது இல்லையா? இதெல்லாம் நம்ம மகிழ்ச்சி எவ்வளவு தூரம் சொல்லி சுத்த வெளியில் சூழ்ந்து அழுத்தால் என்ன அது விண் இறைநிலையை சுழல்கிறது. இப்ப விண்ணின் சுழற்சி காலம் வேறுபாடுகளால் அதன் கூட்டுத்தொகைக்கேற்ப பஞ்சபூதங்களாக மாற்றம் இல்லையா? இந்த பிரபஞ்சத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் நட்சத்திரங்கள், சூரிய குடும்பங்கள், வாழ் நட்சத்திர நெகிழாக்கள் எல்லாமே பஞ்சபூத கூட்டுதான். நம்ம பகுதியே பஞ்சபூத கூட்டுதான். அப்ப பஞ்சபூதங்கள் சரியான விகிதாச்சாரத்தில் அமைந்து கோள்களில் இருந்து வரக்கூடிய ஆற்றல்கள், நட்சத்திரத்தில் இருந்து வரக்கூடிய ஆற்றல், இவையெல்லாம் ஒன்றாக அமைந்து முதல் பகுதியின் சுழற்சி ஏற்பட முதல் உயிர் நுண்ணுயிர் ஏற்படுகிறது. முதல்ல தோன்றது இந்த நுண்ணுயிர். அப்புறம்தான் நம்ம வரிசையை நம்மளுக்கு உயிரின தன்மாற்றம் மகிழ்ச்சி விளக்கமா சொல்லி நுண்ணுயிர்கள் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் 6 அறிவுள்ள மனிதனாக வந்தது இறைநிலையின் தன்மாற்று சரித்திரம் தான். இந்த நாம் வரைக்கும் வந்தது இருந்தது தன்மாற்று. இந்த பிரபஞ்சத்தில் இயங்கி கொண்டிருக்கும் வான்கோள்கள் அத்தனையும் தண்ணீர் லேசாக விதைக்க விட்டு அதுதான் இயக்கிட்டு இருக்குது. வாழ் உயிர்கள் உலகம் அத்தனையும் எப்படி இயக்க ஒழுங்காக பேராற்றலாக பேரறிவாக இயக்கும் சக்தியாக இருப்பதன் அதை உணர்வாக பெறுவதே பிறவி பயன். இதுதான் மகிழ்ச்சி நம்மளுக்கு இறை தத்துவத்தை கூறியிருக்காங்க இல்லையா? இந்த இறை தத்துவத்தை உணர்ந்தாதான் நம்மளுக்கு அந்த நிலையை அடைய ஒரு தூண்டுகோல. அதுக்குதான் பழுத்த நிலை. நம்மளால அந்த இறை தத்துவத்தை உணராமல் நம்மளுக்கு அந்த பழுத்த நிலை நமக்கு பூர்ணமா சித்திக்காது. அதுக்குதான் மகிழ்ச்சி. எவ்வளவு பாடல்களை இறை தத்துவத்தை நம்மளுக்கு எடுத்து கூறியிருக்காரு. பூரணம் தூளமும் பொருந்தும் சூக்கமும் காரணமான கருதை அறிந்து ஆரணமான அணுவறிந்து காரணமான மௌன தவத்தில் நிலை பெற. இந்த 3 ஒன்று காரணம் சூக்கமும் தூளம் 3 கருவான அணுவை. அதுக்கு மூலமே அல்ல. அணு இல்லாம எதுவுமே இல்லையோ. அணு இல்லாம ஒன்னும் கூட அசைந்திடாது. அறிந்திடம் மௌனதவம் என்றால் மௌனதவம் குறிப்பிட்டிருக்காங்க. மௌனமாக இருக்கின்ற ஆதி நிலையான இருப்பு நிலையான வெளியோடு வெளியாக ஒன்றாகிவிடும் நிலைதான் அது. அப்ப என்னாகும்? நீ வேறு நான் வேறு என்று எண்ணாது இருக்கும் நிலை. காரணத்தில் அந்த நிலையில் நமக்கு என்ன? காரணத்தில் தெய்வமும் சூக்குமத்தில் உயிரும் காணும் உடல்களில் உணர்வாக இருப்பதே இந்த மௌன தளத்தின் மூலம் உணரப்படுவது. அந்த மௌனத்தில் ஆழ்ந்து உணரப்படுவது நல்ல காரணத்தில் தெய்வம், சூக்குமத்தில் உயிர். நம்ம
அது உடல் எல்லா உயிர்களிலும் உணர்வாக இருக்கு அப்படின்னு மனுஷன். இதன் பயன் இதை தெரிஞ்சுட்டா காதத்தில் சுத்தமா இதெல்லாம் தெரியும். இதன் பயன் என்ன? எத்தனை ஆயிரம் ஆயிரம் இன்பங்கள் இது நம்மளுக்கு உணரும். இவ்வுலகம் என் பேரண்டம் முழுவதும் அத்தன் அருளாட்சியாக நிறைந்துள்ளார். அறிவை விரித்து அனைத்தும் துய்த்து இன்ப நிலை தான் எழுத அந்த நிலை எழுதது. இன்பத்தை துய்த்து அந்த இறை ஆட்சியா அந்த இறை காட்சியாக அனுபவிக்கிறதா பழுத்த நிலை. இது எல்லாவற்றையும் இந்த பழுத்த எல்லாவற்றையும் இறை காட்சியாகத்தான் அவளா எல்லாமே பார்க்கும் பொருள்களெல்லாம் இறை காட்சியாக தோன்றுகின்ற நிலை அந்த மனப்பக்குவம் அடைக்கும். இப்ப தாயாக இருக்கும்போது பக்குவம் அடையாத நிலை. அப்ப என்ன? நீ நான் என்று வேறுபடுத்திதான் நிற்பார். பழுத்த நிலை பக்குவப்பட்ட இந்த மனநிலை எதையும் பிரித்து பார்க்காமல் தொகுத்து எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய மனநிலை. இப்ப தாயே பழமானால்தான் எல்லோருக்கும் விரும்புவார்கள். தாயா இருக்கும்போது அது பழமானால்தான் எல்லாரும் விரும்புவார்கள். அந்த பழம்தான் நிறைய விதைகளை கொண்ட மரமாக மாறுதுதான். அது எவ்வளவு பேத்துக்கு பயன்படுது, அது எவ்வளவு நன்மைகளை தரும். அதே போல்தான் மனம் பழுத்த நிலை அடைந்து விட்டால் பிறருக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடும். நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற நிலையில் தொண்டாற்றி இன்பம் குறிக்கும் நிலை. அந்த பழுத்த நிலை வந்தாவே இந்த கருத்து வந்துடும். அப்ப கருத்ததுவாகி கலங்காமல் கலந்து உணரும் பெரும் நிலைதான் பரமானந்தம். அந்த நிலையை அடையிறதுதான் வெளிக்குள்ள வெளிக்கடந்து சும்மா இருக்க சுகம் சொல்லுவோம். பரத்துடன் அடைந்த நிலைதான் பதம் என்பது. பதம் அடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் சொல்றாங்க. பதம் என்பது உணர்வாக பெறும் நிலை. இந்த உணரக்கூடியதுதான் இந்த பதம் அப்படிங்கிறது. பஞ்சபுலன் கவர்ச்சியிலே புலங்கவர்ச்சியில இருந்து மனிதன் வெளிப்படணும். பஞ்சபுலன் கவர்ச்சியிலிருந்து வெளிவந்தாதான் இந்த பழுத்த நிலையை நம்மளால் உணரும். பஞ்சபுலன் கவர்ச்சியிலே பழகி கொண்ட மனிதன் பரவசமா பாடினேன் உண்மை என்று அந்த படத்துடன் இணைந்து அதுவாகவே உணரப்பட்ட நிலைதான் பழுத்த நிலை. இந்த நிலையை ஒவ்வொரு மனித குலமும் பெற வேண்டும் பேரு என்று இவ்வளவு கவிகளையும் தத்துவங்களையும் கொடுத்துள்ளார்கள் குருமகான். குருவுடன் இணைந்து நாமும் அந்த பழுத்த நிலையை அடைந்து பரவசமாகி பரமானந்த நிலை அடைய நம்மளுக்கும் குருவர்களும் திருவருள் துணைவரையும் இதெல்லாமே சித்தர்களும் இந்த ஆனந்த அந்த பரவச நிலையை குறிப்பிட்டிருக்காங்க. திருமூலர் இதுல ஒரு நாலு சொல்றாங்க. நான் என்றும் தான் என்றும் நாடினேன். நான் என்று அவன் தனித்தனியா நாடினேன் நாடலும் நான் என்றும் தான் என்று இரண்டில்லை என்பதை. நான் என்று தான் என்று இரண்டில்லை என்பதை நான் என்ற நாங்கள் முதல்வனே அவனே நல்கினான். நான் என்ற நானும் நினைப்படுத்த நான் என்ற நினைப்பே என்கிட்ட இல்லை. ஏன்னா அவன் நான் வேற அவன் வேறேன்னு நாடினேன். ஆனா இரண்டு இல்லை என்பதை அவனே எனக்கு தெரிவித்தான், நல்கினான். நான் என்ற நான் அந்த நினைப்பிலிருந்து விலகி விட்டேன்னு சொல்றாரு. சிவவாக்கியர் சொல்றாங்க. காண வேண்டும் என்று நீ கடல் மலை ஏறுவீர் ஆணவம் அதுவல்லவோ அறிவில்லாத மாந்தரே வேணும் என்ற வீசவாத மெய்யுள்ளே தருப்பி தானுவாகி இந்த சீவன் தான் சிவமாகும். சீவன் தான் சிவமாகும் அப்படிங்கிறத இது உள்ள நம்ம இது நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக தன்மை உணர்ந்தாலும் பழுத்த நிலை அப்படிங்கிறத இந்த சிவவாக்கியம் கொடுத்துருக்கோம். கட்டிருக்கார் சொல்றேன். ஈசனை எங்க வைத்து வணங்குவது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் பூஜை அறையில் சிலர் வைப்பாங்க, சிலர் மண் பரிசுல வச்சுப்பாங்க, சிலர் கழுத்தில் தொங்க விட்டுக்குவாங்க, இன்னும் சில இடுப்புலையும் கூட கட்டுவோம். இதற்கெல்லாம் பதில் சொல்கிறார் பட்டினத்தார் சிவன். எங்க வைக்கணும்? 8 திசையும் 16 கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளை தோங்கும் ஜோதியை மூடரெல்லாம் கட்டி சுருட்டி தம் பக்கத்தில் வைப்பர் கருத்தில் வையார் பட்டப்பகலை இரவென்று கூறும் பாதகர் அப்படிங்கிறார்.
ஏன்னா கருத்தில் வைக்கணும். ஏன்னா வேத புராணம் இதெல்லாம் புக்கெல்லாம் இங்க பக்கத்துல வச்சுப்பாங்க. ஆனா மனம் அதை உள்வாங்கி உண்மையை அறிந்து கொள்ள முடிவதில்லை. அது கடவுளை வணங்குபவர்கள் மனதில் நெஞ்சில் கருத்தில் வைத்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை உணர்வாக பெற வேண்டும் அப்படின்னு அவருக்கு உணராதவர்கள் உணராதவர்கள் அவர் குறிப்பிடாத இந்த உணர்வு இந்த இறையை உணராதவர்களுக்கு பட்ட பகலை இரவென்று கூறும் பாதகர்கள் வேஸ்ட்ங்கிறாங்க. அதே உணராதவங்க வேஸ்ட் அப்படிங்கிறாங்க. வள்ளல் பெருமானார் ஒரு ஆனா நான் வேண்டுதல் கேட்டறில் புரிய வேண்டும் ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் கொடுத்திருப்பாங்க. இது பெருமானார் அவ்வளவு வள்ளல் பெருமானார் கருத்து. அண்ணா நான் வேண்டுதல் கேட்டறிதல் புரிதல் வேண்டும் அழியாத தனி வடிவம் அழியாத தனி வடிவம் ஞான அடைதல் வேண்டும் கண்ணார நினையெங்கும் கண்டு கழித்தல் வேண்டும். கண்ணார காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ள வேண்டும். அந்த இறை காட்சி காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ள வேண்டும். கண்ணார நின்றனையே பாடியுற வேண்டும். பரமானந்த பெரு கூத்தாடிட பரமானந்த பெரு கூத்தாடிட வேண்டுங்கிறார். உன்னாடி உயிர்களும் துயிர் தவிர்த்தல் வேண்டும். உன்னை பிரியாது இருக்கின்ற உறவு வேண்டும். எப்போது உன்னோட உறவு வேண்டும்னு குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் பெருமக்கள் அந்த இறையை தன்னுக்குள்ள உணர்ந்து அந்த இறை தத்துவத்திலேயே அவர்கள் லயித்து மனிதர்களும் மக்களும் இந்த நிலை உணர வேண்டும் தங்களுடைய கருத்துக்களை அந்த ஆழ்ந்த அந்த இறை தத்துவத்தோட இணைந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அதே நம்ம சிந்திக்கணும். அதுதான் நம்மளோட எவ்வளவு தூரம் நம்ம அந்த உணர்வு நிலைக்கு நம்ம சென்றால் அந்த அலைச்சூழலை குறைக்கும் போது நமக்கும் அந்த உணர்வு நிலை கிட்டு அப்படின்னா மகிழ்ச்சி நம்மளுக்கு இவ்வளவு பாடல்கள் கொடுத்திருக்காங்க. அதான் சொல்வாங்க இருப்பு நிலை இறைவா எங்கும் எங்கும் இருப்பு நிலை இறைவா எங்கும் எங்கும் இருந்து அமர்த்தி எப்பொருளும் நிறைந்து அனைத்தும் இயக்குகின்றார் உனது அளப்பரிய ஆற்றல். உந்தன் விந்தை செயல் பேரியக்க மண்டலத்தில் விரைந்து சுழன்றோன்றும் எண்ணறிய கோள்கள் திருப்புகளால் உன்பெருமை உணர்ந்த முன்னோர் தெளிவாக பிற உணர பாடியுள்ள தெய்வ மொழி என் உள்ளத்தில் புகுந்து தூண்ட தெவிட்டாத இன்பத்தில் திளைத்தேன். தெவிட்டாத இன்பத்தில் திளைத்தேன். அதெல்லாம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்த நிலை. பதமடைந்த ஒன்றான நிலைதான் இந்த நிலை. இந்த உணர்வு நிலைதான் பழுத்த நிலை அப்படிங்கிறது மகிழ்ச்சி. இந்த தெளிவாக இறையோடு இறையாக வெளியோடு வெளியாக அணுவோடு அணுவாக துகளோடு துகளாக நம்ம அந்த நிலை உணரும் போது பழுத்த நிலையாக எல்லாமே இறை காட்சியாக நமக்கு பார்க்கக்கூடிய ஒரு உணர்வு நிலை ஏற்படும். அந்த நிலைக்கு நாமும் தவம் 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 ஒன்றி மன அலைச்சல் புரிந்து அந்த நிலைக்கு எழுந்த தவம் ஒன்றே வழி. அதுக்கு நம்ம தவத்தில் சிறந்து இந்த இறையுணர்வை பெறுவோம் என்று கூறி இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். சிற்றரையே வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. நல்ல அருமையான சிந்தனைங்கம்மா. பழுத்த நிலை அது வெளி தோற்றத்துல இல்ல, ஒருவருடைய அந்த குணங்கள்ல தான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அறிவில் முதிர்ச்சி இருக்கணும், அனுபவம், அதுதான் பழுத்த நிலை. இப்ப தன்முனைப்பு போகணும், அதுக்கு தற்சோதனை பண்ணணும். தற்சோதனையில தான் தன்னுடைய குறைகள் எல்லாம் நீக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப இறை தத்துவத்தை உணரணும், அது உணர்ந்தாலே பழுத்த நிலைதான். அப்ப இந்த இறை தத்துவத்தை உணரணும் அப்படின்னு அதுக்கு தவம் பண்ணணும், தற்சோதனை பண்ணணும். இப்ப தவத்துல இதெல்லாம் நமக்கு இந்த பழுத்த நிலை, அந்த முதிர்ந்த நிலை என்ன, இப்ப இந்த இறைத்தன்மை அதெல்லாம் தெரியும் அப்படின்னு ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்.